ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான சம்பவம், தரமான சம்பவம்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பிக் பாஸ் தரமான சம்பவங்களை கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சீசன்ஸ்லாம் வந்துட்டு எல்லாரும் பெரிய ஆட்கள், அவங்கக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு லைட்டை தயக்கம் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நமக்கு யார் இவங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் பிக் பாஸ் டீம் களம் இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்வாப்பிங் டாஸ்க் வந்துச்சு. அதில் சப்போஸ் சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணிச்சுன்னா ஸ்வாப்பிங் வேண்டாம், ஆனால் பிக் பாஸ் டீம் வின் பண்ணிச்சுன்னா ஸ்வாப்பிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி 3 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாட்டி பொம்மை டாஸ்க்கில் அந்த மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. எப்பா பிக் பாஸ் நீங்கள் பல்லே பல்லே அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ என்னென்னா சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி, பிக் பாஸ் டீம் ரெண்டுமே இருக்குது. அதில் சூப்பர் டிலக்ஸ்க்கு பவர் தனியாக இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, பொம்மை டாஸ்க்கு எப்பயும் போல தான் அடுத்தவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போகணும். கடைசியாக யார் ஃபோட்டோ அங்கே இருக்கோ அவங்க தான் வின்னர், எல்லாம் ஆஸ் யூஷுவல். ஆனால் இந்த சீசனில் எல்லாம் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டிலக்ஸ்க்கு மட்டும் அடிஷ்னலாக வந்துட்டு அவங்க ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகலாமா. ஆடா பாவிகளா, என்னடா இது? ஆமாம், சூப்பர் டிலக்ஸ்க்கு மட்டும் அது மாதிரி. அதனால தான் நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போது நம்ம ரம்யா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் கூட வந்து அவங்க ஃபோல் கேம் விளாண்டாங்கன்னு நினச்சேன். பட் ரம்யா எடுத்துகிட்டு போனது காரணம் இதுதான். சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்தது வந்து சூப்பர் டிலக்ஸ்க்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. என்னென்னா, பிக் பாஸ் டீம் இப்போ வின் பண்ணிருச்சு. அதாவது பிக் பாஸ் டீமில் இருக்கிற ஒரு பர்சன் வின் பண்ணிட்டாங்கன்னா இப்போது அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும். இப்போ அதுக்கு வந்துட்டு சூப்பர் டிலக்ஸில் என்ன ஆகும்னா 4லேருந்து 5 பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. நார்மலாக வாரம் வந்துட்டு 50% நாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இந்த வாட்டி வந்து இவங்க சப்போஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அது கிடையாது. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு வந்து 50% முன்னாடி இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறையா வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சப்போஸ் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல் 50% அந்த நாமினேஷனில் வரமாட்டாங்க. அது இல்லாமல் வின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாமினேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பரபரப்பாக இருக்குது. இதில் தான் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியை தூக்கணும்னு சொல்லிட்டு சபரி பிளான் பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஏன்னா இவங்க வின் பண்ணாங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரலாம். ஆனால் சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. அப்படின்னும் போது எல்லாருமே வந்து சூப்பர் டிலக்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அதேமாதிரி சூப்பர் டிலக்ஸ்க்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ பிக் பாஸ் டீம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே. அதுக்கு நான் மற்றவங்களை தூக்கணும் அவசியம் இல்லை, நான் ஓடி போய் எந்த தூக்கி போய் வச்சிட்றேன், அந்த ஸ்லாட்டில் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செலவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குன்றதுலாம் மாட்டுக்கட்டு கிடையாது. சூப்பராக வந்து அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எப்பயுமே பார்த்து பொம்மை டாஸ்க் இல்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷன் அந்த ரூலில் கொடுத்தது உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த பவரை யூஸ் பண்ணி எப்படி விளையாட போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்துறது பார்க்கணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த பொம்மை டாஸ்க் 2.0 மாஸ்க் டாஸ்க்கு ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.